புதிய வருடம் தொடங்க உள்ள நிலையில் சிவகாசியில் கேலண்டர் உற்பத்தி தீவிரமடைந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு புதுமைகளை புகுத்தி வரும் கேலண்டர் உற்பத்தியாளர்கள் இந்த ஆண்டும் பல புதுமைகளை கையாண்டுள்ளனர். கேலண்டரில் அப்படி என்ன புதுமை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். புது வருடம் பிறந்ததும் அனைவரும் எதிர்பார்ப்பது நாட்காட்டியான கேலண்டர்களைத்தான். தமிழர்களின் கலாச்சாரத்தில் கலந்துவிட்ட கேலண்டர் உற்பத்தியில் சிவகாசி முன்னணி இடம் வகித்து வருகிறது. சிவகாசி பட்டாசு தீப்பெட்டிக்கு மட்டுமல்ல, கேலண்டர்களுக்கும் பிரசித்தி பெற்றது என்றால் அது மிக இல்லை. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்து உலகமே 2025ஆம் ஆண்டை எதிர்நோக்கி காத்திருக்கும் நிலையில் சிவகாசியில் 2025ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொதுவாக ஆடிப்பெருக்கு தினத்தன்று புத்தாண்டுக்கான கேலண்டர் உற்பத்தி பணிகள் தொடங்குகின்றன. இந்த பணிகள் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உச்சமடைந்து தை பொங்கல் வரை கேலண்டர் உற்பத்தி விறுவிறுப்பாக நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. தினசரி மற்றும் மாத கேலண்டர்களில் அந்தந்த வருடங்களின் அரசு விடுமுறை தினங்கள், அனைத்து மத பண்டிகை நாட்கள், வாஸ்து செய்யும் நாட்களுடன் முகூர்த்த தினங்கள், ராகு, குளிகை மற்றும் நல்ல நேரங்கள், பரிகார பலன்கள் கட்டாயம் இடம்பெறுகின்றன. அத்துடன் உலக தலைவர்களின் பிறந்த நாள், மறைந்த நாள், அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர் நடிகைகளின் பிறந்த நாட்கள் மற்றும் சில முக்கிய தினம், இப்படி பல்வேறு தகவல் களஞ்சியங்களை உள்ளடக்கி தயாராகி வருகிறது இந்த சின்னஞ்சிறு கேலண்டர்கள். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் கணினி மற்றும் அலைபேசிகளில் நாட்காட்டிகளை பார்த்து அனைத்து தரப்பினர்களும் தேதியை தெரிந்து கொண்டாலும் அவரவர் வீடுகளில் தொங்கவிடப்பட்டுள்ள கேலண்டர்களில் விடிந்தெழுந்தவுடன் கண்விழித்து தேதி கிழித்து புதிய நாளில் என்ன புதிய தகவல் போட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் கேலண்டர் தயாரிப்பில் புதுமைகளை புகுத்தி வரும் சிவகாசி கேலண்டர் உற்பத்தியாளர்கள் இந்த ஆண்டும் ஒரு புதுமையை புகுத்தி உள்ளனர். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் சட்டமன்ற தொகுதிகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தினசரி கேலண்டரில் TN234 என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளின் வரலாற்றையும் அவற்றின் சிறப்புகளையும் அச்சிட்டுள்ளனர். அந்த தொகுதியின் சிறப்புகள், வரலாறு, பொருளாதாரம், ஆன்மீக தலம் உள்ளிட்டவற்றை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பதிவிட்டுள்ளனர் இந்த கேலண்டர் உற்பத்தியாளர்கள். அது மட்டுமின்றி QR கோடு மூலம் அந்த தொகுதியின் சிறப்புகளை ஆடியோ மற்றும் வீடியோவுடன் கண்டுகளிக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்து அசத்தி உள்ளனர். சிவகாசி பட்டாசுகள் இல்லாமல் எங்கும் கொண்டாடப்படாது. சிவகாசி 600 வருஷ வரலாறு, அது 14ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கியதாம். இதுல இருக்கிற அந்த QR கோடு அதை ஸ்கேன் பண்ணோம்னா காணொலி காட்சியாக அந்த ஊரின் சிறப்பான அம்சங்களை பார்க்க முடியும். இது நம்மை போன்ற பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக பயனுள்ளதான ஒரு அமைப்பு, ஒரு பொருளாக நாங்கள் இதை தயார் பண்ணி. இந்த புதிய முயற்சி மாணவர்கள், குரூப் தேர்வுக்கு தயாராகும் மக்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. குறைந்த செலவில் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நிறுவனங்களின் விளம்பரத்தையும் மக்களிடையே எடுத்து செல்வதில் இந்த கேலண்டர்களுக்கு தனி இடம் உண்டு.
இதனால் பல்வேறு நிறுவனங்களும் தங்கள் நிறுவனங்களின் பெயர்களை கேலண்டர்களில் அச்சடிக்க ஆர்டர்கள் கொடுக்கின்றன. கையடக்க அளவில் இருந்து பிரம்மாண்டமான சைஸ் வரை பல்வேறு வடிவமைப்புகளுடன் 60 வகையான கேலண்டர்கள் தற்பொழுது உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இந்த கேலண்டர்கள் 15 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனைக்கு உள்ளதாக கூறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். அத்துடன் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு அளிக்கும் பரிசு என்பதைப் போல ஒவ்வொரு நொடியும் காலம் நமக்கு அளிக்கும் பரிசுதான். அத்துடன் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு அளிக்கும் பரிசு என்பதைப் போல ஒவ்வொரு நொடியும் காலம் நமக்கு அளிக்கும் பரிசுதான். இதனை நினைவுபடுத்தும் வகையில் நாட்காட்டியுடன் காலம் காட்டியான கடிகாரத்தையும் இணைத்து மற்றும் ஒரு புதுமையை படைத்துள்ளனர் சிவகாசி கேலண்டர் உற்பத்தியாளர்கள். நாட்காட்டியோடு சேர்த்து காலங்காட்டி நேரமும் சேர்ந்து கடிகாரமும் சேர்த்து இணைச்சிருப்போம். ஸோ அந்த அமைப்புகளோடு சேர்ந்த ஒரு அற்புதமான கேலண்டர் இந்த வருஷம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அது தவிர்த்து அந்த நாட்காட்டி வில்லைகளில் ஒரு கேக்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம TN234 அப்படிங்கிற தலைப்பில் பேரில் ஒரு நாட்காட்டி வில்லை தயார் பண்ணியிருக்கோம். கேலண்டர் உற்பத்தியில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. மூலப்பொருட்களான காகிதத்தின் விலை உயரவில்லை என்றாலும் மின்கட்டண உயர்வு மற்றும் ஆட்களின் கூலி உயர்வு காரணமாக இந்த ஆண்டு கேலண்டர்களின் விலை 5 முதல் 8% வரை உயர்ந்திருப்பதாக கூறும் உற்பத்தியாளர்கள் தங்களுக்கு மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விலைவாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒப்பிடும்போது பெரிய அளவில் விலைகள், அதாவது பொருட்களோட விலை கட்டுக்குள்ளே இருந்தால் கூட மின்கட்டண உயர்வு ஒரு 4.83% உயர்ந்திருக்கு. அது தவிர்த்து வேலையாட்கள் பணியாட்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு 5 முதல் 10% கூலி உயர்வுங்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது. அந்த கூலி உயர்வை கணக்கிடும்போது ஒரு 5 முதல் 8% விலை உயர்வு இந்த வட்டம் தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் நாங்கள் பண்ணி வழங்கிக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் நல்ல நேரத்தை சொல்லும் இந்த கேலண்டர்கள் அதன் உற்பத்தியாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நல்ல நேரமாய் அமையட்டும் என்ற வாழ்த்துடன் விடை பெற்றோம். மாலை முரசு செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் குமாருடன் ஷீபா.